எவனையுமே படிக்க விடாம பாப்பா மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னதுன்னு எந்த வேதத்திலேயாவது நீ காட்டுங்க. பாப்பான்னா பாப்பானுக்கு பிறந்தவன் பாப்பான், பட்டியல் நிறுத்தினா பட்டியல் நிறுத்த பிறந்தவன் பட்டியலினம், பட்டியல் நிறுத்த பிறந்தவன் செருப்பு தைக்கிறான்னா அவன் பிள்ளையும் செருப்பு தைக்கணும்னு வருணாசிரம தர்மத்துல கிடையவே கிடையாது. அது உதாரணம் உங்களுக்கு வேணும்னா விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. நீங்க விஸ்வாமித்திரன் அடிப்படையில் அவன் சத்திரியன், அரசன். ஆனால் அவன் பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இயற்றி பிரம்ம ஞானத்தை பெற்று பிராமணனாகிறான். அப்ப ஒரு சத்திரியன் பிராமணனாக முடியும். பிராமணனாக பிறந்தவன் தான் பரசுராமன். எல்லா அரசருடைய தலையையும் வெட்டி எறிவதுதான் என் வேலைன்னு அவன் புறப்பட்டான். அப்படி புறப்பட்டதுனால அவன் சத்திரியன் ஆயிட்டான். அப்படி என்றால் பிராமணன் சத்திரியன் ஆகலாம், சத்திரியன் பிராமணன் ஆகலாம், இவன் சூத்திரன் ஆகலாம், சூத்திரன் பிராமணன் ஆகலாம். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானிலம் முழுவதும் இல்லைன்னு பாடுறான் பாரதி. நந்தன் யாரு? பட்டியலினம் தானே. நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானிலம் முழுவதும் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? பகவத்கீதையில சொல்றது, பகவான் கிருஷ்ணன் சொல்றதாக இருக்கு பாத்தீங்களா? அததான் இவங்க திருச்சி பேசுவான். சனாதனம் வேற, வருணாசிரமம் வேற. வருணாசிரமத்துல தான் வகுப்பு முறை இருக்கு. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்கிற வகுப்பை நீங்க வருணாசிரமத்தில் தான் பார்க்கலாம், சனாதனத்துல பார்க்க முடியாது. சனாதனம் என்பது வேதங்களும் உபனிஷதங்களும். சனாதனம் என்பது இறைமையை தேடுகிற தேடல். இறைவனிடம் இருந்து வந்த நாம் அந்த இறைவனிடம் மீண்டும் சென்று சேருவது எப்படி என்ற வழிமுறைகளை வகுத்து கொடுப்பதுதான் சனாதனம். இறை நம்பிக்கையே இல்லாத வீரமணி போன்றவர்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது. இறைவன் உண்டுன்னு நம்புற என்னை மாதிரி மனிதர்களுக்கு தான் இறைவன் என்னை படைத்தான் இந்த மண்ணில் வாழ்வதற்கு. இந்த இடத்தில் இருந்து மீண்டும் நான் அதே இறைவனிடம் சென்று சேருவதற்கான வழி எது என்று என்னுடைய முன்னோர்கள், அதாவது வரலாற்று காலம் தொடங்கப்படுவதற்கு முன்பே அவன் சிந்திச்சிருக்கான் இதையெல்லாம். அப்படி யோசித்து யோசித்து நடந்த அறிவு தேடல் அது. அந்த அறிவு தேடலை பார்த்து எங்கேயோ ஜெர்மன்ல இருக்கிற மேக்ஸ் முல்லர் வியந்து ஜெர்மனியில இருந்து இங்க இருக்க கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நாட்டை ஆள்ற போது அவரிடம் பண உதவி பெற்று அந்த சமஸ்கிருத வேதங்களை எல்லாம் அவன் சமஸ்கிருத பண்டிதர்களை வைத்து ஆய்வு நடத்தி அவன் தான் உலகம் பூரா சமஸ்கிருதத்தை கொண்டு போயிட்டான். அது மாதிரி நம்ம தமிழை செய்திருந்தால் சமஸ்கிருதத்துக்கு மேலேயே நாம் போயிருப்போம். தமிழ்ல இல்லாதது ஒண்ணும் இல்லை. ஆனா நாம தமிழ்ல இல்லாதது நம்ம தமிழ்ல இருக்கக்கூடியதை எல்லாருக்கும் வெளிப்படுத்திட்டோமா? இப்ப தமிழை செம்மொழின்னு சொல்றோம். நான் திட்டக்குழுவில் உறுப்பினராக இருந்தேன், தமிழ் துறையும் என் கீழே இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், குறைந்தது ஒரு 300 பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை 15 கணக்கு நூல்கள்ல ஒரு 300 மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பாடல்கள், உலகமே கண்டு வியக்கக்கூடிய சிந்தனைகளை கொண்டிருக்கிற பாடல்களை முதல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் நீங்கள் மொழிபெயர்த்து நம்ம புத்தகமாக கொடுப்போம், இங்கிருந்து கொடுப்போம். இதுதான் தமிழை வளர்ப்பதை தவிர வள்ளுவர் கோட்டம் கட்டுவது தமிழை வளர்ப்பது இல்லை. 133 அடிக்கு வள்ளுவர் சிலை வைக்கிறனால தமிழ், அது காட்சி பொருள் தான். முறையாக வள்ளுவனை கொண்டு போகணும்ன்றது இல்லை. அதனால இதெல்லாம் பேசினா நிறைய போகும் தம்பி. சனாதனம் வேற, வருணாசிரமம் வேற. நீங்க பாத்தீங்கன்னா வேத ரிஷிகளை வாசிக்கிற பொழுது தெய்வ வெறி கொள்கிறேன் அப்படின்றான் பாரதி. அப்போ வேதத்தை அவன் நேசிக்கிறான். உபனிஷத்துக்களின் கருத்துக்களை அப்படியே உள்வாங்கிதான் காட்சின்னு அவன் தொடர்ந்து எழுதுறான் வசன கவிதையில. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த இது நீங்க வருணாசிரம தர்மம்னு சொல்றமே, காந்தி அதை ஏற்றுக்கினாரு. இந்த வருண பகுப்பை காந்தி ஏற்றுக்கொண்டார். ஆனா காந்தி ஜாதி பிரிவை ஏற்றுக்கொள்ளல. நல்லா கவனிங்க. நீங்க தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்பட்ட பட்டியல் இனத்தவருக்காகவே தன் வாழ்க்கையை முழுமையாக செலுத்த முனைந்த மனிதன் தான் காந்தி. வகுப்பு வாரியாக பிரிவு, சமூகம் செயற்படுவதற்கு அது அந்த கால சூழல்ல எத்தனையோ மாற்றங்கள் காலநடையில மாறினே தானே போகும். அன்றைக்கு இருந்த சூழல்ல சமூகம் சிறப்பாக செயற்படுவதற்கு 4 பிரிவுகளை அமைச்சான். அதில் ஓதலும் ஓதுவித்தலும்.
மக்களுக்கு அறிவை கொடுப்பதற்காகத்தான் நீங்க அவன் பிராமணன். இவங்க உடனே திட்டமிட்டு எவனையுமே படிக்க விடாம பாப்பா மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னதுன்னு எந்த வேதத்திலேயாவது நீ காட்டுங்க, எந்த உபநிஷத்தையாவது காட்டுங்க. இந்த வேதங்களையும் உபநிஷதங்களையும் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு உலகெல்லாம் சுற்றிய விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்தியாவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கல்வி சென்று சேர வேண்டும். அவர் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். எல்லா மக்களுக்கும் கல்வி சென்று சேர வேண்டும், அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் பேசுற ஷெட்யூல்டு காஸ்ட், அந்த மக்கள் நலனுக்காக உன் இருதயம் முழுவதும் சூடேறுகிற வரை சிந்தி அவர்களை மேம்படுத்துவதற்கு உன் மூளையே வெடித்து போகிற அளவுக்கு யோசி சொன்னதுதான் விவேகானந்தர். அவர் வர்ணாசிரமத்தை ஏற்றவர் தான். புரியுதுங்களா? மகாத்மா காந்தி வர்ணாசிரமத்தை ஏற்றவர் தான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொன்ன பாரதி வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவன் தான். காரணம் என்னன்னா, 4 வகை வகுப்பு இருந்தால் சமூக ஒழுங்கமைப்பு இருக்கும்னு நினைச்சான். ஆனா அதுல ஒன்ன பார்க்கணும். பாப்பானா பாப்பானுக்கு பிறந்தவன் பாப்பான், பட்டியல் இனத்தினா பட்டியல் இனத்தை பிறந்தவன் பட்டியலினம், பட்டியல் இனத்தை பிறந்தவன் செருப்பு தைக்கிறான்னா அவன் பிள்ளையும் செருப்பு தைக்கணும்னு வர்ணாசிரம தர்மத்துல கிடையவே கிடையாது. அது உதாரணம் உங்களுக்கு வேணும்னா விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. நீங்க விஸ்வாமித்திரன் அடிப்படையில் அவன் சத்திரியன், அரசன். ஆனால் அவன் பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இயற்றி பிரம்ம ஞானத்தை பெற்று பிராமணனாகிறான். அப்ப ஒரு சத்திரியன் பிராமணனாக முடியும். பிராமணனாக பிறந்தவன் தான் பரசுராமன். எல்லா அரசருடைய தலையையும் வெட்டி எறிவதுதான் என் வேலைன்னு அவன் புறப்பட்டான். அப்படி புறப்பட்டதனால அவன் சத்திரியன் ஆயிட்டான். அப்படி என்றால் பிராமணன் சத்திரியன் ஆகலாம், சத்திரியன் பிராமணன் ஆகலாம், இவன் சூத்திரன் ஆகலாம், சூத்திரன் பிராமணன் ஆகலாம். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானிலம் முழுவதும் இல்லைன்னு பாடுறான் பாரதி. நந்தன் யாரு? பட்டியலினம் தானே. நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானிலம் முழுவதும் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? பகவத்கீதையில சொல்றது, பகவான் கிருஷ்ணன் சொல்றதாக இருக்கு பாத்தீங்களா? அததான் இவங்க திருச்சி பேசுவான். புரியுதா? அது சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச என்ற சூத்திரம். சதுர்வர்ணம் 4 வர்ணம், 4 வகுப்பு இருக்கு. இது எதன் அடிப்படையானது? பிறப்பு அடிப்படையானது இல்ல, உன் குணமும் உன் செய்கையும் அடிப்படையாக கொண்டது. நீ உயர்ந்த ஒழுக்கங்கள் கொண்டவனாக நேரிய வாழ்க்கை நடத்துபவனாக இருந்தால் நீ பட்டியலினம் இல்ல, நந்தன் பாப்பான் ஆயிடுவான். பார்ப்பானாக இருந்து குடிகார பயலாக கிடந்தால் அவன் அந்த நிமிஷத்திலேயே இழிந்த சூத்திரன் ஆயிடுவான். அப்போ மன பண்பை அடிப்படையாக வைத்துத்தான் பக்குவப்படுத்துகிற விஷயம்தான் அந்த வர்ணாசிரமம். பின்னால வந்தவன் 1000 அதை மாத்தி எழுதுனான். இருக்கிற பிரிவினைகளோ உரிமைகள் மறுக்கப்படுறதோ அதற்கப்புறம் இடைசேர்க்கை. ஆமாம், அதுதான் நான் சொல்றேன். நீங்க பேசுறதுன்னு சொன்னாலே வர்ணாசிரமத்தை பேசுங்க. வர்ணாசிரமம் என்பது தொடக்க காலத்தில் ஜாதியை அடிப்படையாக கொண்டதில்லை, பிறப்பை அடிப்படையாக கொண்டதில்லை. சமூக ஒழுங்குக்காக 4 வகுப்புகளை அவர்கள் உருவாக்கியது. அது பின்னால வந்தவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அதை மாற்றி இவன் உயர்ந்தவன், அவன் அவனுக்கு கீழே, இவன் இவனுக்கு கீழே, இவனுக்கு கீழே போனது மனுஸ்மிருதியிலிருந்து வந்துருச்சு. மனுஸ்மிருதியில பல இடங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு ஹிந்துவாக இருக்கிறவன், ஹிந்து மகாத்மா காந்தி நான் ஒரு சனாதன ஹிந்துன்னு சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. மகாத்மா காந்தி இறந்த பொழுது உலகம் முழுவதும் என்ன மாதிரி புகழஞ்சலிகளை செலுத்தினாங்க. ஆனா ஜின்னா ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நல்ல ஹிந்து செத்து விட்டார். அப்ப அவரை ஹிந்துவாகத்தான் பார்த்தாரு ஜின்னாவே. அப்ப அவரை அதை மறைக்கல, நான் சனாதன ஹிந்து தான் சொன்னாரு. ஆனால் ஜாதி அவருக்கு பிரிவு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு தான் பாரதி படுறான். 1000 ஜாதி என்று சொல்வது வஞ்சக வார்த்தைன்னு சொல்றான் பாரதி. கிடையாது. பகவத்கீதைக்கு முன்னுரை எழுதுறான் பாரதி. அதுல என்ன ஒரு வரி, அது வேதத்துக்கு நிகரான வாசகம். அது எல்லா இடங்களும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வரி, பறையனும் கடவுளின் ரூபம், பார்ப்பானும் கடவுளின் ரூபம். இங்க பறையனும் கிடையாது, பார்ப்பானும் எல்லாமே கடவுள் தான்.
அதனாலதான் நீங்க 4 வேதங்கள் தருகிற 4 மகா வாக்கியங்களை இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியுமா? இதையெல்லாம் எவ்வளவு பெரிய கருத்து புதையல்கள் தெரியுமா? இதெல்லாம் நீங்க கடவுள் வேற நான் வேற கிடையாது. நான் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் சார்ந்து என் நெஞ்சுக்குள் நான் அகத்தவம் இயற்றி என்னை நான் சரிப்படுத்தி கொண்டால் நானே கடவுள். தத்துவம் அசி அப்படின்னா நீயும் கடவுளும் வேறு இல்லை. தத்துனா அது, துவம்னா நீ, அசினா இருக்கிறாய், நீயே அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? கடவுளாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி, என் மனதுக்குள்ளதான் பிரம்மமே இருக்கு. இப்படிதான் இருக்கு எல்லா வேதமும், இப்படிதான் இருக்கு உபனிஷதங்கள். வேத காலத்துல பெண்கள் அடிமைப்படுத்தான்னா கிடையவே கிடையாது. வேத காலத்தில் அதர்வன வேதத்தை படிச்சு பாருங்க, விதவை திருமணத்தை ஆதரிக்கிறது. இது மாதிரி நிறைய நான் சொல்லின்னு போனேன்னா அப்புறம் கிருபானந்த வாரியார் காலட்சேபம் நடத்தின மாதிரி தான் இருக்கும். எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, இவ்வளவு தூரம் பழந்தின்று கொட்டை போட்டு பேசி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆட்கள் திராவிட இயக்கத்தை இருக்கிறீங்களே, உங்களுக்கு சனாதனம் தர்மம் இந்த வருணாசிரம தர்மம் ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாதா? திரும்ப திரும்ப காதலி ஈத்த ஊத்து, தாழ்த்தப்பட்டவனை படிக்க விடாத, பெண்ணை விதை வேணால்னா மொட்டை அடிச்சு அவளை பழம்பாயிர படுக்க விட்டுரு, இதையே தான் இன்னும் பேச போறீங்களா? கல்வி மறுக்கப்பட்டது, அது இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இதையெல்லாம் களைவதற்குத்தான் நாம புறப்படணும். புரியுறதா? என்னுடைய வீட்டுல ஒரு பக்கத்துல நீங்க மூட்டைப்பூச்சி அடர்த்தியாக இருக்குன்னா மூட்டைப்பூச்சியை ஒழிப்பதற்கு நான் புறப்பண்ணமே தவிர வீட்டு கூரையே எரிக்க கூடாது. புரியுதா? சனாதனத்துல பிரச்சனையே கிடையாது, இவர்களுக்கு புரிதல் இல்லை. ஆனால் வர்ணாசிரம தர்மத்துல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை களைவதற்கு தான் காலம் காலமாக யாராவது ஒரு சமூக சீர்திருத்தவாதி புறப்படுறான். வள்ளலார் வரைக்கும், என் பெரியார் வரைக்கும் நான் பேசுவேன். அந்த சமூகத்தில் படிந்து கிடக்கிற கலையை எடுப்பதற்காக இப்படி வருவாங்க. நீங்களும் செய்யுங்க. சாதி மறுப்பு மாநாடு நாடு பூரா நடத்துங்க. சாதிகளே இல்லை என்று தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு பயனும் சாதி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சாதி உணர்வு உள்ளவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமே கிடையாதுன்னு சொல்லுங்க. பெண் உரிமைக்காக நீங்க என்னென்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போனால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி நிறைய செய்யுங்க. ஆனா ஒரு விவரமும் புரியாம நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு நீங்க புறப்பட்டா நீங்க எதை ஒழிக்கிறீங்க? இந்து மதத்தை ஒழிக்கிறீங்க. சரியா? நீ இந்து மதத்தை ஒழிக்க தயார் தானே? நான் இப்பொழுது ஸ்டாலின் அதை ஆதரிக்கிறார். அவர் தன்னுடைய மகன் சொன்னதுனால அவர் ஆதரிச்சு பேசுறார். நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பில் நான் ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்துக்கள் யாரும் எங்களுக்கு வாக்களிக்க கூடாது அறிவிப்பு கொடுங்க. சனாதன அழிப்புக்கு முதல் படி அது. நீங்க சனாதனத்தை ஒழிக்கணும் தான் புறப்பட்டிருக்கீங்க. முதல் படி சனாதனிகள். நானும் ஒரு சனாதனி தான், புரியுதுங்களா? அப்ப என்னை விமர்சனம் பண்றவங்களும் என்ன பண்ண, சங்கி, இவர் ஒரு சங்கி, இப்படி வார்த்தைகள்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் நீ சங்கின்னு யார் சொல்றானோ அவன் என்னை போல் நேர்மையாக இருப்பவன் இல்லை, என்னை போல் ஒழுக்கமாக இருப்பவன் இல்லை, என்னை போல ஒரு பற்றவனா 10 காசு கூட இல்லாம இருக்கிறவன் இல்லை. ஆனால் நீ சொல்லு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். இறைவனால் படைக்கப்பட்ட நான் நேரிய ஒழுக்கம் நிறைந்தவனாக என் வாழ்வை செதுக்கி செதுக்கி நடத்தி அந்த இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கான தேடல். தைத்திரிய உபனிஷதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தைத்திரிய உபனிஷத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க கண்ணு, காது, மூக்கு, வாயிலிருந்து ஒவ்வொன்னா என்னென்ன செய்யணும், வாழும் வழிமுறைகள் அனைத்தையுமே இறைமையை நோக்கி செல்வதற்கு விளக்கம். இது மாதிரியான விஷயங்கள் தான் சனாதனம். பெண் கல்வியை மறுப்பதல்ல சனாதனம். சோ இந்த புரிதல் மக்கள் மத்தியில வர வேண்டும். அண்ட் அப்படின்ற அந்த விஷயத்தை இப்போ கொண்டு போய் சேர்ப்போம் சார். நான் நிறைவாக ஒரு நிகழ்வை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுலயே இந்த பேட்டி முழுக்க இப்ப சனாதன பேட்டியா தான் ஆயிடுச்சு. பரவாயில்ல சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ இருந்தாலும் நிறைவாக ஒரு நிகழ்வு, அது கொஞ்சம் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் சமீப காலமாக அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் சந்தித்து வருகிறார். இப்போ லாஸ்டா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறார்.
ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய இந்த சமீபத்திய நடவடிக்கைகள் என்ன நினைக்க வைக்குது உங்களை? 3 ஆண்டுகளாக ரஜினியோடு மிக நெருங்கிய உறவில் இருந்தவன் தமிழருவி மணியன். கடந்த 2 ஆண்டுகளாக ரஜினியோடு எந்த உறவும் இல்லாமல் விலகி நிற்பவன் தமிழருவி மணியன். அதனால் அவர் குறித்து எதையும் சொல்வதற்கு என்னிடம் இல்லை. அதாவது இல்ல, எனக்கு தெரிந்ததை தான். இப்போ நீங்க சனாதனம் பத்தி கேட்டீங்க, அதை பற்றி எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், ஆய்வு செய்திருக்கேன், உங்களுக்கு இவ்வளவு நேரம் விரிவா விளக்கினேன். புரியுதுங்களா? உங்களுக்கு செந்தில் பாலாஜியை கேட்குறீங்க, விசாரணை கமிஷனை கேட்குறீங்க, இடியை கேட்குறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியறத பேசுகிறேன். அவர் என்னென்ன செய்கிறார், அவருடைய உள்நோக்கம் என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரியாதது எப்பொழுதுமே தெரிந்தாற்போல் பேசுவது என் பழக்கம் இல்லை. நான் முன்ன 2014 செய்தது போன்ற எந்த முயற்சியிலும் நான் ஈடுபட மாட்டேன். யார் யாருக்கு மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அவ்வளவுதான். மோடி 3வது முறையும் பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். காமராஜர் மக்கள் கட்சி விரும்புகிறது. இதற்கு எந்த ஒரு சுயநலம் காரணம் இல்லை. நாங்கள் போய் அதில் ஒரு இடம் பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் உட்கார்ந்து ஒரு இடத்தில் நாங்கள் நின்று நாங்கள் போய் நாடாளுமன்றம் போகணும், அந்த நப்பாசையில் நாங்கள் எதையும் சொல்லலை. எங்களுக்கு நாடு முக்கியம். இன்னைக்கு நீங்கள் விருப்பு இல்லாமல் தான் நம்ம பேசணும். இன்னமும் நம்ம குஜராத் கலவரத்தை பற்றி தான் பேசின்னு இருக்கிறோம். குஜராத் கலவரம் என்பது ஒரு பக்கம், அதை நீங்க மறுக்க முடியாது. புரியுதுங்களா? அது மோடியினுடைய ஒரு பக்கம். ஆனால் G20 வரைக்கும் இன்னைக்கு உலகமே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஓங்கி வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிற மோடி என்பது இன்னொரு பக்கம். இந்த பக்கத்தை நீங்கள் வெறுப்பின் அடிப்படையில் பார்க்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப நீங்க அந்த குஜராத்தை பத்தி தான் பேசுவீங்க. இல்ல, நீங்க பாசிட்டிவா சொல்ற அந்த G20 விஷயமே அது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம், தேவையற்ற செலவு. அதாவது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள், சுப்பிரமணிய சுவாமி தயவு செய்து என்ன பேசாதீங்க. நான் சுப்பிரமணிய சுவாமி ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டுடைய பார்வையாளராக இருந்த பொழுது நான் தமிழ்நாடு ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவன். சுப்பிரமணிய சுவாமி பல கூட்டங்களை நான் மொழிபெயர்ப்பு செய்பவனாக இருந்திருக்கிறேன். சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நம்ம பேச வேண்டாம். சுவாமி நல்ல அறிவாளி. அவர் அறிவுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கம் அவருக்கு எப்பொழுதும் உண்டு. நீங்க ஜீனியஸ் என்பவன் ஒன்று, பெர்வர்டட் ஜீனியஸ் என்பவன் இன்னொன்று. புரியுதா? தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலைன்னா தன்னுடைய அறிவை அழிவு சக்தியாக மாற்றுவான். அவ்வளவுதான் நான் சொல்வேன்.